உசிலம்பட்டி அருகே தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர் அடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தொடர்ந்து உசிலம்பட்டி கிராம பகுதிகளில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஒவ்வொரு கிராமமாக போஸ்டர் ஒட்டப்பட்டு வருவதால் உசிலம்பட்டி பகுதியில் தேர்தல் நடைபெறுமா என பதற்றம் நிலை வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்தை சார்ந்து ஆரியப்பட்டி கிராமம். இக்கிராமத்தில் உள்ள காலனி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த காலனி பகுதியில் சாக்கடை வசதி, தண்ணீர் வசதி, எரிமேடை, மயானம், பொதுச்சாவடி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி இப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் பலனில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து ஆரியப்பட்டி கிராமம் முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் புறக்கணிப்பு என ஆரியப்பட்டி காலனி பகுதியில் மக்கள் அறிவித்துள்ள நிலையில் இதுவரை எந்த அரசியல் கட்சியினரும் இப்பகுதியில் ஓட்டு கேட்டு செல்லவில்லை. இதுவரை அதிகாரிகளும் மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்டி ராசு, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி செய்தியாளர் சங்கர்நாத். அடிப்படை வசதியான மயான வேலைக்கு ஏற்பு மேடையை புறக்கணிக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம். அடிப்படை வசதியான மயான வேலைக்கு எரிப்பின் மேல் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா ஆரியப்பட்டி கிராமத்தில் குடியிருக்கும் ஆதி திராவிட பொதுமக்கள் நாங்கள் பலமுறை எரிமேடை கேட்டு கலெக்டருக்கு மனு கொடுத்தோம். மனு கொடுத்த போது கூட அப்போது எங்களுக்கு எந்த விதமான பதில், எரிமேடை கட்டி கொடுக்குறேன் என்று சொல்லி இன்று நாளை என்று சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டு தட்டி கழிக்கிறார்கள் அதிகாரிகள்லாம். நாங்கள் பிடிஓவிடம் போய் கேட்டதுக்கு, நீ ஐயா இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு எரிமேடை இல்லைன்னு சொன்னதுக்காக அவர் போய் நீ எங்கேயும் பஸ் மறிப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி முறையற்ற பதில் கூறி எங்களை பேசினார். அப்போ நாங்கள் மீண்டும் ஊராட்சி மன்ற தலைவரை கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் கேட்டதுக்கு பண்டு வந்தால் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்படி காலதாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. மீண்டும் கேட்க போனால் நீ எங்கேயும் போய் பஸ்ஸை மாதிரி என்னம் செய்ய அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஓட்டு கட்சிக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஓட்டு கேட்டு வராங்க. அந்த ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் எங்கள் ஊரில் சாக்கடை வசதி எந்த விதமான இதுவுமே இல்லை. அவங்க ஓட்டுக்கு மட்டும்தான் வர்றாங்களே தவிர மற்ற மக்களுடைய குறையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி முன் வர்றதுக்கு யாருமே இல்லை. அந்த மக்களை ஏமாற்றி எப்படி ஓட்டு வாங்கணும், ஆட்சியை பிடிக்கணும், நாற்காலி பதவிக்கு போகணும்ன்ட்டு தான் அவங்களுடைய திட்டமே தவிர பாமர மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை செய்யணும், மக்களுக்காக பாடுபாடணும் அப்படின்ற அதிகாரிகள் எந்த அதிகாரியுமே கிடையாது. ஆனால் ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னா 500 ரூபா கொடுத்தோன்னா மக்களை ஏமாத்துறாங்க. இதான் அரசியல்வாதியுடைய திட்டம். மக்கள் ஒரு சில மக்கள் வறுமையில் வாடுற மக்கள் அவங்க காசுக்காக ஆசைப்படுறாங்க. காசை கொடுத்து இந்த அதிகாரிகள்லாம் நல்ல முறையாக ஏமாற்றி பழகி இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். ஆனால் நாங்கள் காலனி வீடு கேட்டு இன்னைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் காலனி வீடு கேட்டு நாங்கள் போராட்டம் பண்ணோம். அப்போ பசுமறியல் பண்ணோம். மக்கள் அதிகார அமைப்பு எங்களுக்கு தலைமை கொடுத்துச்சு. தலைமை கொடுத்த போதோட அப்போ பசுமறியல் பண்ணி ஆரியப்பட்டி விளக்கில் பசுமறியல் பண்ண போது போலீஸ் அதிகாரிகள்லாம் எங்களை முறைகற்று பெண்களும் ஆண்களும் அடித்து எங்கள் செயலில் கொண்டு போய் அடைச்சதுதான் மிச்சம், வீடு கிடைச்சது இல்லை. ஆனால் இந்த அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கும், இந்த அரசியல்வாதிகளுடைய மெத்தனை போக்கும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வரை நாங்கள் ஓட்டு யாருக்கும் போட போவதில்லை. நாங்கள் புறக்கணிப்போம். யாரும் எங்கள் தெருவுக்குள்ள ஓட்டு கேட்டு வந்தால் நிச்சயமாக அவங்களை நாங்கள் விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும்.